எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலை தொடர்ந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரவு அதிகமாகவே இருக்குதுங்க. ஆனால் சில விஷயங்களாக சிக்கலாக இருக்க போது எப்படி நீங்கள் சமாளிக்கலாம், எந்தெந்த விஷயங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே பாருங்கள். முதல் முறையாக நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா, ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. 2025ஆம் ஆண்டில் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சின்னு, ராகு கேது பயிற்சின்னு பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற்றிருக்குது. இந்த 3 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியால் ஜூன் மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் பொறுத்தவரையுமே 29ஆம் தேதி மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதுவே ஆணி 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரியன் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவும் புதனும் பகவான்கள் இருக்கிறாங்க. புதன் பகவான் மட்டும் 22ஆம் தேதி கடகராசிக்கு பேச்சாகிறாரு. கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிலும், ராகு கும்ப ராசிலுமே, சனி பகவான் மீன ராசிலும் பெயர்ச்சியாக இருக்கிறாங்க. மிருச்சிக ராசி பொறுத்தவரை 7ஆம் தேதி, அதாவது ஜூன் 7ஆம் தேதி தாங்க ஏகாதசி 8, 23 தேதிகளில் பிரதோஷனம் வருது. 25ஆம் தேதி அமாவாசையாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மழைன்னு எல்லையில் பதற்ற நிலவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்திலேயே பார்வையில் பிடித்தக்காரர்களாக தெரிந்தாலுமே உண்மையில் அவர்களை மனதளவு மிகவும் நல்லவர்களாகத்தான் இருப்பீங்க. உத்தியோகம், தொழிலில் மிகவும் ஆளுமை திறன் மிக்கவங்களும் நீங்கள் தாங்க. அடுத்தவர்களுக்கு அதிகளவு உதவி செய்து அதற்காகவே அதிக விமர்சனங்களை எதிர்கொள்ள போகிறீங்க. சுப காரியங்கள் இந்த மதத்தில் நடைபெற என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அவர் அங்கிருந்து தனஸ்தானத்துக்கு பார்ப்பதால் பணவரவு நன்றாக இருக்க போகுது. சுப காரியங்கள் தடைகள் விலக போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெற போகுது. ராகு 4ஆம் இடத்துல இருப்பதால் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பேர் உண்டாகுங்க. ஆசிரியர்களுக்கு மட்டும் பகைத்து கொள்ள வீட்டின் கல்வியில் முன்னேற்றம் இருக்க போகுது. தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட கல்வியில் நீங்கள் இருப்பவருக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க. கலை, சினிமா, ஊடகம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அரசியல் துறை தொடர்புடையவங்களுக்கு முதல் 15 நாட்கள் நன்றாக இருக்க போது. அடுத்து வர காலங்களில் சற்று ஜாக்கிரதையாக செயல்படுங்க. இந்த காலத்தில் மகளிருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைய போகுது. வேலைவாய்ப்பு தேடுவோருக்கு நல்ல வேலை கிடைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குங்க. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. குழந்தைகளுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுது. வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அந்நியத்துடன் அதிகரிக்க போகுது. கால்நடை, செல்லப்பிராணிகள் வளர்ப்பால் ஆதாயம் ஏற்பட போகுது. பணம் விஷயத்தில் கையாள்வதில் கவனமாக இருங்க. இதிலும் ரகசியம் பாதுகாத்துக்கோங்க, இல்லைன்னா பணம் விரயமாக வாய்ப்பு இருக்குது. நகைகள் திருட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதிலும் கவனம் தேவைங்க. பங்குச்சந்தை, ஆன்லைன் முதலீடு ஆகியவற்றில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, இல்லைன்னா மோசடியில் சிக்க வாய்ப்பு இருக்குது. பணத்தை பாதுகாக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அரசு அதிகாரிகள், அரசியல் துறையினர் கடைசி 15 நாட்கள் அதிக கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போது அதிக எச்சரிக்கையாக செயல்படுங்க. குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருப்பதால் காவல் தெய்வங்களை வழிபடுவதால் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. விருச்சிக ராசி பொறுத்தவரை விசாக 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை கிரகநிலை பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சனியும், ராகு ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், தலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும், புதன், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய்னு, தொழில்ஸ்தானத்தில் கேதுன்னு வலம் வராங்க. இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போதுன்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க.
அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுக்கு ஏற்றவாறு கோபப்பட்டாலும் அதை மனதில் கொள்ளாமல் அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ள கொண்டவங்க நீங்கள் தாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாக போகுதுங்க. போட்டிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாக போகுதுங்க. மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம். அடுத்தவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக இருங்க, ரொம்பவுமே நல்லது. எந்த செயலும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கும்போது போட்டிகளில் நீக்கி விருத்தி அடைய போகுது. பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இடமாக அமைஞ்சிருக்குது. வேலை பார்க்கும் இடத்துல கவனமோடு பழகுவது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. அரசியல் துறையில் இருப்பவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாவித வசதிகளும் உண்டாக போகுதுங்க. விட்டு போனது தானாக உங்கள் கையில் வந்து சேரப்போகுது. அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிக்க போகிறீங்க. தொழில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாக போகுது. போட்டிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. விசாகம் 4ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீருங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுது. பிள்ளைகளுக்கு படுபடுத்துவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு நிலைமைக்கு வரப்போகுது. மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய போகுதுங்க. தேவையான உதவிகள் கிடைக்க போகுது. கடன் பிரச்சனை குறையும். முன்னேற்றத்துக்கு தேவையான உதவிகள் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மனதில் தன்னம்பிக்கை கைகூட போகுதுங்க. துணிச்சலாக நீங்கள் எதிலுமே ஈடுபட போகிறீங்க. சந்திர சஞ்சாரம் உங்களுக்கு என்னப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். மற்றவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை நாட்டம் செலுத்தக்கூடிய காலமாக அமைச்சிருக்கு. கௌரவம் அந்தஸ்து உயரப்போகுதுங்க. வீண் செலவுகள் உண்டாகலாம். நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தின் செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வணங்க எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு வெற்றியாக மாறும். மனத்துடிவு உண்டாகுங்க. அதிர்ஷ்ட கிழமைகளாக பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 25 26. அதிர்ஷ்ட தினங்கள் 10 11. இந்த மாதத்தினுடைய கிரக நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு. உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் சில பின்னடைவுகளுக்கு சந்தித்த பிறகுதான் நீங்கள் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. உங்கள் முன்னேற்றத்துக்கு நிர்வாகம் உங்கள் பணியிடத்தில் ஆதரவை வழங்குங்க. நீங்களும் உங்கள் படைப்புகளை பங்களிப்புகளுக்கு எவ்வளவு மதிப்புமிக்கவை என்பதை உணரக்கூடிய காலமாக அமைச்சிருக்கு. உயர் அதிகாரியுடன் தொடர்பு கொள்ளும்போது கவனமாக இருங்க. வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் முதலீட்டில் வருமானம் குறித்து மிகுந்த பொறுமை தேவைப்படும். புதிய தொழில் முயற்சியை தொடங்க இது ஒரு நல்ல காலமாக அமைச்சிருக்கு. இந்த திட்டத்திற்கு கூடுதல் ஆதரவும் கிடைக்க போகுதுங்க. தொடக்கத்தில் ஒரு சிறிய முதலீடு சிறந்ததுங்க. இந்த காலகட்டத்தில் பலருக்கு அவர்களுடைய காதல் வாழ்க்கை தொடர்பான சவால்களும் இருக்க போகுது. தம்பதிகள் சிறந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கலாம். அவர்கள் தங்கள் உறவு தொடர்பான தேர்வுகளை பாதிக்கக்கூடிய வெளிப்புற சக்திகளும் எதிராக தங்களை காத்து கொள்ள வேண்டுங்க. சில சிறிய உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வழக்கமான அன்றாட வேலைகளை பாதிக்க கொடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதிநிலை மிகவும் நன்றாக இருக்கலாம். மாணவர்கள் கல்வி செயல்திறன் திருப்திகரமாக இருக்க போகுது. சிறந்த மதிப்பெண்களை பெறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த பதிவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுது, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகுதுன்னு நாம் தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்க்கணும், இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுனாலும் அதற்கான ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் விருச்சிக ராசிக்கார நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம முருகா போற்றி என 3 முறை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.